இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இது எப்படி ஆச்சு? என்ன நடந்துச்சு? குளத்துல இருந்து சிலையை எடுக்க போகும்போது யாரோ என்ன பின்னால இருந்து அடிச்சு தண்ணியில முக்கி கொல்ல பார்த்தாங்க. ஐயோ வெண்ணிலா, என்னடி சொல்ற? இது யார் பார்த்த வேலைடி? இனி வெண்ணிலா என் வீட்டு மருமக. அவ பக்கத்துல ஒரு தூசி கூட நெருங்க நான் விட மாட்டேன். எனக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு நீங்க எல்லாரும் துடிச்ச துடிப்ப பார்க்கும்போது உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவ. அண்ணாமலை, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எங்க எல்லாருக்குமே அதுல பங்குண்டு. அதனால எந்த கெட்டது வந்தாலும் சரி, நாங்க எல்லாருமே உனக்கு பக்க பலமா இருப்போம். அதனால எப்பயும் போல தைரியமா இரு, சரியா? இருந்த தடையெல்லாம் நீங்கிடுச்சு. அடுத்தது என்ன? கல்யாண வேலை தானே. பாருங்க அண்ணாமலை அம்மா, அதுக்கு முன்னாடி வான்மதிக்கு வரம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறேன்னு வாக்கு குத்துக்கிறீங்க, மறந்துட்டீங்களா? கொடுத்த வாக்க நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஏற்கனவே வான்மதிக்கு ஒரு நல்ல வரனை பார்த்துட்டேன். வான்மதி, இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இந்த விஸ்வநாதன் ஒன்னு. அண்ணி, அண்ணா, அண்ணாமலை வந்து வா, அண்ணாமலை வந்திருக்காங்க. அண்ணா, வாமா அண்ணாமலை. வணக்கம்மா. என்னம்மா திடீர்னு? வாங்க மாப்பிள்ள. வாங்க அண்ணாமலை, வாங்க மாப்பிள்ள. என்னம்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தானே. ஆமா, எங்க என் மருமக? அவ பின்னாடி துணி காய போட்டுட்டு இருக்கா. வருண், போய் என் மருமகளை கூட்டிட்டு வாப்பா. போப்பா, போய் கூட்டிட்டு வா. சரிங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். சாரிங்க. பரவாயில்லைங்க. அம்மா உங்களை வர சொன்னாங்க. ம். ம். வாமா. நான் ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். வருண் வெண்ணிலா கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதியை குறிச்சிட்டேன். வர பிப்ரவரி 6 ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னென்ன, உங்களுக்கு சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பின்ன என் மருமக சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்த வேண்டாம்? நல்ல கீதுமா உங்க நியாயம். அன்னைக்கு நிச்சயத்துல வான்மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப கமுக்கமா கல்யாண தேதிய குறிச்சிக்கின்னு வந்துட்டீங்களா? மங்காக்கா, ஏன் வான்மதி வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரியாம இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன். அண்ணா, நான் கல்யாண தேதிய சொல்றதுக்கு மட்டும் இங்க வரல. வான்மதி விஷயமாவும் பேசுறதுக்கு தான் வந்தேன். நாளைக்கு நம்ம வான்மதிய பொண்ணு பார்க்க கிருஷ்ணா பவன் ஹோட்டல் அதிபர் வீட்ல இருந்து வராங்க. நிஜமாவா சொல்றீங்க ஆண்டி? ஆமாமா.
அண்ணா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துருவாங்க. நீங்க ரெடியா இருங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா. இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறி செய்ய போறோம்னு தெரியலம்மா. என்னென்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏங்க ஐயோ சாரா சாரா எந்திரி சாரா சாரா ஐயோ சாரா 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 எந்திரி சாரா ஒண்ணுல எந்திரி கண் முடிச்சு பாரு சாரா சாரா தெரியாம நடந்துருச்சு சாரா கண்ணை திறந்து பாரு சாரா 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 வேண்டாம், என்னை இப்படியே விட்டுரு. ஏன்டி இப்படி பண்ற? ஏன் வரும் என்னை வேகமா எடுக்காம விட்ட? உன் கூட வாழதான் முடியல. அட்லீஸ்ட் உன் கையால சாங்கலான்னு வந்த, அதையும் ஏன் நீ தடுக்கிற? உங்க அம்மா கிட்ட நான் அப்படி பேசினது தப்புதான். நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிற அவசரத்துல ஏதோ முட்டாள்தனமா அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக என்னை தூக்கி போட்டுட்டு போயிருவியா வரும்? நீ இல்லாம நான் எப்படி வருண் வாழ முடியும்? அன்னைக்கு கூட சிலையை காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்து உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், உனக்கும் புரிய வச்சிடலான்னு நினைச்சு சென்னையில இருக்கிற கோலம் வரைக்கும் தேடி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள அந்த வெண்ணிலா. சாரா என்ன சொல்ற? சிலையை காப்பாத்த நீ ட்ரை பண்ணியா? ஆமா வருண், உனக்கு என்னை விட உங்க அம்மா தான் முக்கியம்னு சொன்னப்ப கோவம் வந்தாலும் அந்த கோவத்தை தள்ளி வச்சுட்டு யோசிக்கும் போது உன்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. உங்க குடும்பத்தோட பொறுப்பான மருமகளா இருக்கணுங்கிறது தான் உன்னோட ஆண்டியோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த காம்படிஷன்ல பூஜா பண்ண ப்ராப்ளமுக்கு வெண்ணிலா சப்போர்ட் பண்ணத நீ அட்மையர் பண்ணதுக்கு நான் கோவப்பட்டேன். பட் அன்னைக்கு நீ கேட்டதுல இருந்த நியாயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் வரும். இத பாரு, நான் இவ்ளோ சொல்லியும் என் அன்பு உனக்கு புரியலனா பின்ன எதுக்கு வரும் நான் உயிரோட இருக்கணும்? என்ன நீ நம்பலல? என் அன்பு உனக்கு புரியலல? சாரா நில்லு சாரா.